ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வாமி தன்வி அஃபிஷியல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வத்த குழம்புக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், காயம், காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூடு, சுண்டைக்காய் வத்தலை நான் கழுவி எடுத்துருக்கேன். சுண்டைக்காய் வத்தல் ரொம்ப நல்லது. மந்த்லி ட்வைஸ் எடுத்துட்டா சின்ன குழந்தைங்களுக்குலாம் வயிற்றில் இறக்கடி இருந்தால் அதுக்கு ரொம்ப நல்லது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கிறேன். தொக்கு வைக்கிறதுக்கு மண்சட்டி எடுத்துருக்கேன். மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, வெந்தயம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். இந்த சுண்டைக்காய் வத்தலில் விட்டமின் பி, சி ரொம்ப நிறைய இருக்குது. அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பைல்ஸ் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் எடுத்துக்கலாம். உணவே மருந்துன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வெள்ளைப்பூடை 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற சுண்டை வத்தலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசக்கும். திருநெல்வேலியிலலாம் இதை அடிக்கடி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். ரிச் இன் ஆன்டி ஆக்சிடெண்ட், அல்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தரும், பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி தரும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கசப்பு சுவை இருக்கிற உணவை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். கசப்பு சுவை சுண்டைக்காய், பாவக்காய்லாம் நல்லா சேர்த்துக்கலாம். காயம் போட்டு நல்லா தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இங்கிலீஷில் சுண்டைக்காவோட பேர் டர்க்கி பெரிஸ். இப்போ நம்ம சுண்டைக்காவை நல்லா வதக்கி எடுக்கணும். ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கருவேப்பிலை. வத்த குழம்புல சுண்டை வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தலும் கொத்து அவரைக்காய் வத்தலும் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடும் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் தூள், மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், சீரகப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. சுண்டை வத்தல்லே உப்பு நிறையா இருக்கும், அதனால குழம்புக்கு உப்பு பார்த்து போடுங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டால் வத்த குழம்பு ரெடி. டேஸ்டான வத்த குழம்பு பொன்னி அரிசியும் அப்பளம் பொரித்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. டாடா, பாய்.